நன்றி. அண்ணாமலை வந்து ரொம்ப அவரோட வெற்றி என்பது கேள்விக்குறி ஆகிவிட்ட ஒரு விஷயமா நேற்று கோயம்புத்தூர்ல அந்த அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சி நடந்திருக்கு ஆக்சுவலா. இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு அண்ணாமலைக்கு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி அவங்க வந்து முக்கியமா அங்க இது பண்றாங்க. அந்த இடத்துல வந்து அரித்மெட்டிக்கல் எலக்ட்ரோரல் கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது அந்த கன்னியாகுமரியில வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தோற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே தெரியுது ஆக்சுவலா. இந்த வாட்டி கொஞ்சம் மோசமாவே தோப்பாருன்னு நினைக்கிறேன் பொன் ராதாகிருஷ்ணன். ஓ, இங்க அண்ணாமலையாவது கொஞ்சம் ஃபைட் பண்ணுவான், பட் பொன் ராதாகிருஷ்ணன் தோக்கிறது உறுதியாகிடுச்சு ஆக்சுவலா. தருமபுரி கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு, அது ஃபைட் போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கடைசி 2-3 நாள்ல தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். மற்ற எந்த காலத்தையும் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பாமக பெல்ட் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லயும் ஒரு 4 தொகுதிகளில் கடுமையான போட்டி இருக்குதா சொல்றாங்களா சார்? அப்படிலாம் நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அப்படிலாம் ஒரு போட்டியும் கிடையாது. பாமக பாஜக கோர் பண்ணல, பாமக கோர் பண்ணல, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் சார். திமுகவுக்கு எதிரான ஓட்டு 3ஆ பிரியுது சார். திமுக கூட்டணி பலமா இருக்கு, திமுகவுக்கு ஆதரவு கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க அமைப்பு ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பண ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதிகார ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால திமுகவுக்கு இயல்பாகவே ஒரு அரித்மெட்டிக்ஸ் அதுக்கு ஒர்க் பண்ணுது. ஓ, சரி சார். ஓகே சார், நன்றி சார். இந்த தேர்தல் தொடர்பாகவும் அண்ணாமலையின் கருத்து தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அண்ணாமலையின் கருத்து என்பது எந்த விதமான தாக்கத்தையும் அதிமுகவில் ஏற்படுத்தாது என்று மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சனையால் அண்ணாமலை பரபரப்பாக பேசப்படுவார் என்றும் இதனால் அதிமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்றும் தமிழகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள இந்த தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முந்தைய 1 வார கால நிலவரப்படி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இங்கு வாக்கு வங்கியை அவர்கள் அதிகரிப்பதற்கான முயற்சியிலும் அந்த முக்கிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் 2ஆம் இடத்தில் வருவதற்கான முயற்சியிலும் தான் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். கடுமையான போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பல்வேறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், ஆனால் வெற்றிக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சியால் எந்த தொகுதியிலும் நெருங்க முடியாது என்றும் மூத்த பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அவரது கருத்தை தெரிவித்திருக்கிறார். பாஜக பாமக கூட்டணி தேர்தல் களத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அவர்களது ஒரே இலக்கு இரட்டை இலக்க வாக்கு சதவீதத்தை பெற்றுவிட வேண்டும் என்றும், நாம் தமிழர் கட்சிக்கு முந்தைய இடத்தை பெறுவதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும், கோவையில் அண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் களத்தில் கடுமையான போட்டியை கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும், இப்போது அண்ணாமலை அதிமுக குறித்து தெரிவித்த கருத்தானது அந்த தேனி தொகுதி வாக்காளர்களுடைய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த பரபரப்பான கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும், இது போன்ற கருத்துக்களால் இப்போது இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடாது என்றும், நீதிமன்றங்கள் மற்றும் தொண்டர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அதிமுகவில் இபிஎஸ் பின்னால் இருப்பதால் இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒருவேளை இபிஎஸ் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்து டிடிவி தினகரன் தேனியிலும் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸும் வெற்றி பெற்றால் இந்த கணக்குகள் மாறலாம் என்ற கருத்தை இப்போது மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இது தொடர்பான பல்வேறு தரப்பினரின் கருத்துக்களை நாம் சிறப்பு நேரலையில் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி.